பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி நம்ம பேச போகிறோங்க. அதாவது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெறுவது என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல பலனையும் தந்தால், அது வக்ரம் பெறும்பொழுது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான பலன்களை ஜோதிடம், அதாவது அந்த கிரகம் வழங்கும் என்பது ஜோதிட கிரந்தனுடைய சாராம்சம். இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் அடையுது அப்படின்னா, அதாவது ராகு கேதுக்கள் வக்ரமான கிரகங்கள், சூரியன் சனிக்கு வக்ரம் கிடையாது. அப்போ மீதி இருக்கிற அனைத்து 4 கிரகங்களை தவிர எல்லாத்துக்கும் வக்ரம். அதாவது புதன், சுக்கிரன், குரு, இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அதாவது முக்கூட்டு கிரகங்களில் சூரியனை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ புதன், சுக்கிரன், குரு பகவான், சனி பகவான், இவங்களை செவ்வாய், இந்த 5 கிரகங்களுக்கும் வக்ரம் பெறுவது இயல்பாக இருக்கிறது. ஒரு கிரகம் எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரகத்துக்கும் கோச்சார ரீதியாக 5ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு 5வது அந்த கிரகத்துக்கு நிற்கிற இடத்துலேருந்து 5வது ராசியில் சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது கிரகங்கள் வக்ரம் பெறுவது இயல்பான ஒன்றாக அமைகிறது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான், பயப்படுறோம், ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. அதுலேயும் சனி பெயர்ச்சி, அதுவும் சனி வக்ர பயிற்சின்னா இன்னும் புரியல. அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் பின்னோக்கி செல்வதாக ஒரு ஐதீகம். சில நேரங்களில் அது அந்த ராசியில், இப்போ மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறாருன்னா பின்னோக்கி கும்பத்து வரையும் கூட சஞ்சாரம் செஞ்சு பலனை தர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த தடவை மீன ராசியில் மட்டுமே பின்னோக்கி சென்று மீன ராசியில் மட்டுமே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் பார்த்திங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அது நவம்பர் 27 வரைக்கும் வக்ரம் நிலையில் தான் இருப்பார். நவம்பர் 28 சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 138 நாள் சனி வக்ரம் ஆகிறார். அப்போ சனி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால், அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது ஒரு ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னும்போது, இப்போ 3, 6, 11 இயங்கிட்டு இருக்கிறதா வைங்க. அப்போ அது இப்போது வக்ரம் அடைகிறதுன்னு சொன்னால் அருமையான பலனை தந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பலனை கொடுப்பார். சனி பகவான் கெடு பலனை வழங்கி கொண்டிருக்கிறார். எதுவும் வீடு கட்ட முடியல, ஒரு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கல, இப்படி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னாக்கா, இப்போ இந்த சனி வக்ரம் அடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 138 நாளில் திடீர்னு ஒரு சக்ஸஸ் அருமையாக இருக்கும். சில ராசிகளுக்கு அருமையாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு மின்னல் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இந்த காலகட்டங்கள் திடுதுப்புன்னு நல்லது நடக்குதியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். இந்த 2.5 வருஷத்தில் இப்போ அவர் கோச்சார ரீதியாக சூரியன் இப்போ கடகத்துக்கு போயிட்டுருக்கார். கடகம் 5ஆம் இடம், 6ஆம் இடம் சிம்மம், 7ஆம் இடம் கன்னி, 8ஆம் இடம் துலாம், 9ஆம் இடம் விருச்சிகம்,
விருச்சிகம் வரைக்கும் சூரியன் செல்கிற காலம் நவம்பர், அதாவது 28ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார். வக்ரகதியில் இருந்தால், எந்த ஒரு கிரகமும் வக்ரகதியில் இருந்தால் எதிர்மறையான பலனை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நல்லா போச்சுங்க. இப்போ பாருங்கள், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. அப்போ அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொன்னால், இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகணுன்னே இந்த 138 நாளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலமாக மாறுங்க. அதாவது கெடுபலன் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும், நல்ல பலன் நடந்துகிட்டவங்களுக்கு கெடுபலனாக மாறும் இந்த 138 நாளும். அப்படி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை மிக விரிவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவும், அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை, அதாவது எய்ம் ஹைன்னு சொல்லுவாங்க, அதுபோல் நம்ம வந்து ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம். அந்த ப்ரெடிக்ஷனை வந்து தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சரி, இப்போ இந்த ராசிநாதன் உங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா மீனத்தில் இருக்கார். இது நாள் வரைக்கும் ஜென்மச்சனியாக இருந்தது, இப்போ வந்து பாதச்சனியாக இருக்குது. இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ அவர் வக்ரகதி ஆகிட்டார். ஜூலை 13லேருந்து வக்ரகதி ஆகிட்டார். நவம்பர் 27 வரைக்கும் வக்ரமாக தான் இருப்பார். 28ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ இந்த 138 நாளும் இந்த கும்பராசியில் பிறந்த இந்த அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏங்க, சனி வந்து உங்களுக்கு ராசிநாதன். ராசிநாதன் நேர்கதியில் போனால் தான் ஓரளவுக்கு நல்லது நடக்கும். ஆனால் ரிவர்ஸ் அப்படின்னாக்கா, வக்ரகதி அப்படின்னும்போது உங்களுக்கு நிச்சயமாக சரியில்லாத ஒரு சூழல் ஏற்படும். அதுவும் 2ஆம் இடத்துல சனி இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக பேச்சை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள், ஏற்கனவே வாக்கில் சனி, அது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லலாம். ஆனால் வக்ரம் பெற்ற சனி எப்போவுமே கொல்லும்னே சொல்லிடலாம். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு வழக்கறிஞர், ஆசிரியர், ஜோதிடர், மேடை பேச்சாளர், சொற்பொழிவாளர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப, ஏன்னா 2ல் சனி வக்ரமாக இருக்கார். வக்ரம் பெற்றுட்டால் ஏதாவது சில பிரச்சனைகள் உண்டாகும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, ஏற்கனவே 2ல் சனி இருந்தால் இப்போ குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். இந்த சனி வக்ரமாக இருக்கிறது கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். மற்றபடி இந்த ராசியில் சனி இருந்தால்னா 2ஆம் இடத்துல 2ம் ஒன்று தான் ஓரளவுக்கு. பட் இருந்தாலும் ஒரு முன்வீட்டு பலனை செய்வார்னு சொல்லுவாங்க. வக்ரமான அவர் அங்கேயே தான் மீனத்தில் இருக்கார். இருந்த போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ஒரு தடையை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் ஒரு வருமானத்தை சரியாக ஈட்ட கிடைக்காது. வருமானம் வராத, வருமானத்தில் தடை இருக்கும். குடும்பத்தில் அமைதி இன்மை இருக்கும், அமைதி இருக்காது. குடும்பமே ஒரு போர்க்களமாக இருக்கும், ரணக்களமாக இருக்கும். அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க சண்டை போட தயாராக இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம சரி பண்ணுறதுக்குள்ளே பிரச்சனை ஆகிடும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தின்ஸாக தான் பேசுவாங்க. அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே ராசியில் ராகு இருக்கார். உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நல்லா இதுவாக வேலை பார்ப்பீங்க நீங்கள். ஆனால் ராகு வந்து ராசியில் வந்துட்டார்னு சொன்னால் எதையுமே கையில் எடுக்க முடியாது. ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, நீ காலைல வந்து வேறு ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. நீங்கள் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக போகலாம். மற்றபடி நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல், இந்த ஃபைனான்ஸு விடுறாங்க பாருங்கள், சில பேர் ஃபைனான்ஸையும் ஒரு தொழிலாக வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுத்த பணம் வசூலாகாது.
அதுவும் 2ல் சனி இருக்கிறது, ராசிநாதன் 2ல் இருந்தால் நல்லதும் உண்டு கெடுதலும் உண்டு. ஆனால் இப்போ வக்ரம் பெறுவது முழுதும் கெடுதல் தான் அப்படின்னு சொல்லணும். அதனால் ரொம்பவும் எச்சரிக்கை தேவை. இந்த 4ஆம் இடத்தை சனி பார்த்து வண்டி வாகனங்கள் செலவு வச்சது, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது, உங்களுக்கே சுகக்கேடு, உங்களுக்கே உடம்பு முடியாமல் போச்சு, குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கே கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லணும். அது மட்டுமா, 8ஆம் இடம் சில அசிங்கம் அவமானத்தை சந்தித்தீர்கள். ஆனால் இப்போ சனி வக்ரமாக இருக்கிறது, இன்னும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதாவது என்ன சனி ஒரு கிரகம் நல்லது செய்யுதுன்னு சொன்னால் அந்த நல்லது செய்ய வேண்டிய இடத்துல அப்படியே ரிவர்ஸ் தோசையை திருப்பி போட்ட மாதிரி கெடுதல் பண்ணுவார். இப்போ கெடுதல் பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே ஸ்டாப் பண்ணுவார். நல்லது பண்ணுறாரா இல்லையோ கெடுதலை பண்ண மாட்டார். அதுதான் இப்போ இந்த சனி வக்ரம் அடைவது என்பது அந்த நிலை தான். அதுவும் ராசிநாதன், உங்களுக்கு ராசிநாதன் பெரும்பாலும் வக்ரம் அடையக்கூடாது. ராசிநாதன் வக்ரம் அடைஞ்சாலே கௌரவம் இருக்காது, புகழ் இருக்காது, அந்தஸ்து குறையும், சமூகத்தில் பேரு புகழ் மங்கும். ஆனால் அவனாப்பா அப்படின்னு ஒரு அவப்பெயர் ஏற்படக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு அதாவது 2ஆம் இடம் அப்படின்னு வக்ரமாக இருக்குது, உடம்பு கூட தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை ஏற்படும். நல்லா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்னு வரும், இல்லை சார் ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு உங்களுக்கு உண்டாகும். மருத்துவமனைக்கு திருத்துப்புன்னு போக வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் போடணுங்க. அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், இல்லை உயர்கல்வியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி தேவைப்படுது படிக்கிறது. ஏன்னா படித்ததெல்லாம் மறந்துடும். சனி பகவான் மறதி ஏற்படுத்துவார் இல்லையா? அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கணும். இது மட்டும் இல்லை, இந்த அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க, சனினாலே ஒரு ஆள் சேர்ப்பு தாங்க. இப்போ இது மாதிரி நேரத்தில் ஒரு மீட்டிங் போடுறோம், ஒரு இது பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு சொன்னால் அது பெருசாக சாதிக்கிறது கஷ்டம். எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுங்கிறது பெரிய, அந்த சனி வக்ரமாயிட்டாலே ஒருங்கிணைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒற்றுமைங்கிறது இருக்காது. 10 பேருக்கு ஃபோன் பண்ணால் இவ்வளோலாம் திடீர்னு அந்த 10 பேரும் அப்படியே ஆஜராகிடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 4 பேர் வரமாட்டான், அப்படி ஒரு நிலை இருக்கும். அதனால் இந்த அரசியல் பிரமுகர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இந்த சனி வக்ரம் பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காது, ஏமாற்றம் மிஞ்சும் அப்படின்னு சொல்லலாம். அதுதாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வருமானம், அதாவது காசு பணம் வரணும், வர வேண்டிய இடத்துலேருந்து வந்துடும்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வராமலே போகும், வர்றதுக்கு காலதாமதம் ஆகும். அப்படி ஒரு நிலைப்பாடு. இப்போ கோர்ட்டு இது லோன் சாங்ஷன் பண்ணியிருப்பாங்க, இப்போ பார்த்தா திருதுப்புன்னு பார்த்தா சாங்ஷன் அணைச்சி கையில் கொடுக்க மாட்டுறாங்க. என்னமோ அவங்க புரிஞ்சிக்க முடியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பேங்க்கில் அப்படின்ற அளவுக்கு அவங்க வித்ட்ரா ஆகிடுவாங்க. இல்லை லோன் சாங்ஷன் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டுறாங்க, சரியான ரிப்போர்ட் சரியில்லை அப்படின்னு வேறு மாதிரி கொண்டாந்துடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதிர்ப்பான ஒரு நிலை தான் ஏற்படும். ஏற்கனவே நீங்கள் 7 சனியில் மன உளைச்சல் இருக்கீங்க, குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பாருங்கள், இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாகும் குடும்பத்தில். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. 11ஆம் இடத்தை சனி பார்க்குது, ஆனால் குருவும் பார்க்குறாரு. மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் அது தீரும் அப்படின்னு சொல்லலாம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்தாலும் குரு அதை சரி பண்ணி உடனடியாக கல்யாணத்தை பண்ணி விடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். எதை எடுத்தாலும் இப்போவே பண்ணணும், இன்றே செய்யணும், இப்பொழுதே செய்யணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? அதுபோல் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ராகு வந்துச்சுன்னு சொன்னாலே நாளைக்கு பார்த்துக்கலாம்,
நாளானி பாருங்கள் இதை விட பெஸ்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு எல்லாத்தையும் காலம் தாழ்த்துவீர்களை ஒழிய எடுத்தங்கவுதுன்னு முடிக்க மாட்டீங்க. ஏற்கனவே ஸ்லோ ப்ராசஸ், நீங்கள் ஸ்பீடு கிடையாது. அப்போ இன்னும் ராகு வேறு வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும், தி பெஸ்ட்டுன்னு நீங்கள் வெயிட் பண்ணி கட்சியில் காரியம் தடைப்படும், காலதாமதமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குன்னு வைங்க, சூப்பர். உங்கள் இப்போ யார் ஒருவனுக்கு பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தது சொன்னால், இப்போ ஒரு கோச்சார ரீதியாக வக்ரமாக இருக்கான்னு சொன்னால் இப்போ -*−+ஆக மாறிடும். சூப்பராக இருக்கும், சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அது எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம் சனி, இருந்தாலும் இன்னும் பிரச்சனை இருக்காது. மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, வக்ரமாவது சனி ராசிநாதன் வக்ரமாவது இன்னும் கொஞ்சம் இழுத்தடிப்பு, எதையும் எடுத்தமாக முச்சமாக முடிக்காமல் இழுத்தடிக்கக்கூடிய நிலை, காலதாமதம், காரியத்தடை, இப்படிலாம் முட்டுக்கட்ட போடக்கூடிய சில சூழல். அந்த அலுவலக நிமித்தமாக இருக்கலாம், டொமஸ்டிக்காக இருக்கலாம், எதுவாக இருந்த போதிலும் காலதாமதம் ஆகும். அதனால் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி ஓரளவுக்கு நீங்கள் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் காப்பாற்றப்படுவீர்கள். நன்றி. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.